السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபியின்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு இந்த தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தர்பியா நிகழ்ச்சியில் அல்லாஹுடைய குர்ஆனிலிருந்தும் நபிகளாருடைய சுன்னாவிலிருந்தும் எவைகளை கற்றுக்கொள்கிறோமோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி முதலாவது எனக்கும் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மார்க்க மஜ்லிஸ் சம்பந்தமாக எங்களுக்கு வழிகாட்டுகின்ற பொழுது யாரெல்லாம் அந்த மார்க்க மஜ்லிஸின் முன் சஃபில் வந்து அமர்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை, அன்பை நோக்கி விரைந்து வந்தவர்கள். யாரெல்லாம் பின்னாடி உட்கார்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய அருளையும் விட்டும் சற்றும் தூரமானவர்கள் என்கின்ற கருத்துப்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். எனவே பின்னாடி உள்ள சகோதரர்கள் எல்லோரும் முன்னுக்கு வாங்க. முன்னால நாங்கள் அமர்ந்திருப்பது அல்லாஹுடைய அருளை நோக்கி நாங்கள் விரைந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே எந்த ஒரு கூட்டம் அல்லாஹுடைய பள்ளிவாசல்களில் ஒரு பள்ளிவாசலில் அமர்ந்து அல்லாஹுடைய வேதத்தை தங்களுக்குள் கற்றுக்கொள்கிறார்களோ இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அல்லாஹுடைய சக்கீனத் என்கின்ற அமைதி அவர்கள் மீது இறங்குகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இந்த சபையில் மலக்குமார்கள் சூழ்ந்து அவர்களை பாதுகாக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சபையில் இருப்பவர்களை அல்லாஹு தஆலா தன்னிடமுள்ள மலாயிக்காமார்களிடத்தில் நினைவு கூறுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மஜ்லிஸின் ஊடாக எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய தலைப்பாக மிக முக்கியமான ஒரு தலைப்பு, நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்வில் தெரிந்திருக்க வேண்டிய, அதிலும் குறிப்பாக அமுல்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு, வாரிசுரிமை சட்டம் என்றால் என்ன? சொத்து பங்கீடு, வராசத், வாரிசுரிமை சட்டம் என்றெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். பாக பிரிவினை என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்படி என்றால் என்ன? அது குறித்து நாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கிறோம்? அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் இந்த சொத்து பங்கீடு, நாங்கள் வைத்திருக்கின்ற சொத்து எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எப்படி கையாளப்பட வேண்டும் என்கின்ற சட்டத்தை அல்லாஹுடைய குர்ஆன் எப்படி தெளிவாக பேசியிருக்கிறது என்பதை முஸ்லிம் சமூகம் மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அறிந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாங்கள் இருக்கிறோம். அந்த அளவுக்கு நாங்கள் ஹதீஸ்களுக்கு போக தேவையில்லை என்கிற அளவுக்கு அல்லாஹுடைய குர்ஆன் மட்டுமே இந்த வாரிசுரிமை சட்டத்தை மிக தெள்ள தெளிவாக பேசியிருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நீங்கள் பார்க்கலாம்.
அந்த அளவுக்கு அல்லாஹ் கணக்கு போட்டு ஒருவருடைய மௌத்துக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனைவி, சகோதரர்கள், சகோதரிகள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எப்படி அவருடைய சொத்துகள் போய் சேர வேண்டும் என்பதை தெளிவாக இறைவன் எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறார். எனவே அதை தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையில் அரபு மதரசாக்களில் இந்த இல்முல் ஃபராயில் அல்லது ஃபிக்ஹுல் மவாரிஸ் என்று சொல்லுவாங்க. ஃபராயில் என்றால் இந்த சொத்து பங்கீடு பாக பிரிவினையினுடைய பாடம் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் மௌலைமார்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு பாடமாக இது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடியுமான அளவுக்கு ஒரு சிலரையாவது நாங்கள் யாருக்கு எவ்வளவு சொத்து போகும் என்பதை பார்க்க இருக்கிறோம். வாரிசுரிமை என்றால் என்ன? முதலாவது, வாரிசுரிமை என்பது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவர் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது சொத்தோடு வாழுகிறார். அவருக்கு காணி இருக்கிறது, பூமி இருக்கிறது, தங்கம் இருக்கிறது, பேங்கில் ஒரு 2 கோடி ரூபாய் காசு வச்சிருக்கிறார். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது தன்னால் ஈட்ட முடியுமான அத்துணை சொத்துகளும் அவருடைய வாரிசுகள், அவருடைய சொத்துக்கள். அந்த மனிதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததன் பின்னாடி, மௌத்தானதன் பின்னாடி, அவர் உலகத்தில் சேர்த்த சொத்தை நாங்கள் என்ன செய்வது? அவருக்கு ஒரு 50 கோடி ரூபாய் சொத்தோடு ஒருவர் மௌத்தாகிவிட்டார். அந்த 50 கோடிக்குள் காசாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், பேங்கில் இருக்கக்கூடிய அவருடைய சொத்தாக இருக்கலாம், அல்லது அவர் வாங்கி போட்ட நிலமாக இருக்கலாம், அவர் ஓடிய வாகனமாக இருக்கலாம். ஒருவருடைய மௌத்துக்கு பின்னால் எதெல்லாம் அவருக்கு உரிமையோ அத்துணையும் அவருடைய சொத்துக்கள். அது பணம் மட்டும்தான் அவருடைய சொத்து, காணி அவருடைய சொத்து இல்லை என்பதல்ல. ஒருவருடைய மௌத்துக்கு பின்னால் அவர் இந்த உலகத்தில் அனுபவித்த தேடிய அத்தனை பொருட்களும் அவருடைய சொத்து தான். எனவே ஒருவர் மௌத்தானதற்கு பின்னால் அவர் விட்டு செல்கின்ற சொத்தை நாம் எப்படி கையாள்வது என்பதுதான் வாரிசுரிமை சட்டம். வாரிசுகள் என்றால் யாரு? அவருக்கு பின்னால் அந்த சொத்தை அனுபவிக்கக்கூடிய அனந்தரக்காரர்கள். அவர் விட்டு சென்ற சொத்து யார் யாருக்கெல்லாம் போகுமோ அவர்களை நாம் வாரிசுகள் என்று சொல்லுவோம். அது அவருக்கு பிறந்த குழந்தைகள், ஆண் பெண் குழந்தைகளாக இருக்கலாம், அவரை பெற்றெடுத்த தாய் தந்தையாக இருக்கலாம், அவருடைய பாட்டனாக இருக்கலாம், அவருக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் என்று குர்ஆன் ஒரு லிஸ்டை சொல்கிறது. இன்னென்னாருக்கு ஒருவர் விட்டு செல்கின்ற சொத்து செல்லும் என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. எப்படி சொல்கிறது தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபரீலத்தம் மினல்லாஹ். இந்த சொத்து பங்கீடு ஒருவர் மௌத்தானதற்கு பின்னாடி அவருடைய சொத்து இப்படித்தான் பங்கு வைக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கிய ஒரு கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். கட்டாயமான கடமை. இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கின்ற பொழுது தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ் உங்களுக்கு இட்டிருக்கின்ற வரம்பு, இது அல்லாஹ்வால் உங்களுக்கு எழுதப்பட்ட விதி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வஸியத்தம் மின் அல்லாஹ், இது அல்லாஹுடைய வசியத்து, இதை நீங்கள் மீறக்கூடாது என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. எப்படி தொழுகை கட்டாயமான கடமையோ, நோன்பு கட்டாயமான கடமையோ, ஜக்காத்து கட்டாயமான கடமையோ, அதுபோல் இஸ்லாம் சொல்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் சொத்துக்களை உரிய முறையில் பிரித்து பங்கு வைப்பதும் உங்கள் மீது கட்டாயமான கடமை. எந்த அளவுக்கு என்றால் கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், யுபையினுல்லாஹு லக்கும் அன் தலில்லு, நீங்கள் வழிகட்டு விடாமல் இருப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பாக பிரிவினையை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். ஏனென்றால் இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், ஒரு மௌத்துக்கு பின்னாடி சொந்த சகோதரர்களுக்கு இடையில் சொத்து விடயங்களில் பிரச்சனை வருவதை பார்க்கிறோம். வாப்பா மௌத்தாகி 3 நாளாக அல்ல, குடும்பம் கோர்ட்டுக்கு போவதை பார்க்கிறோம். இது என்னுடைய சொத்து, இது எனக்கு இவ்வளவு வர வேண்டும், அவருக்கு இவ்வளவு போய்விட்டது என்று எங்களுக்குள் அடிபிடிகள், நிறைய பிரச்சனைகள் வருவதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவர் மௌத்தானதற்கு பின்னால் அந்த சொத்து யாருக்கு போக வேண்டும், எவ்வளவு போக வேண்டும் என்பதை நிர்ணயித்து குர்ஆனில் சட்டமாக்கிவிட்டு ஃபரீலத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹ்வால் உங்கள் மீது ஃபர்லாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் விதித்து வைத்திருப்பதை பார்க்கிறோம். நீங்க சூரத்து நிசா 11வது வசனத்திலே இருந்து 12, 13, 14 இந்த 4 வசனங்களையும் முழுமையாக படித்து பார்த்தால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவருடைய சொத்து யார் யாருக்கு எவ்வளவு போக வேண்டும் என்கின்ற தெளிவான சட்டங்கள் பேசப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக பிரிவினுடைய அளவை சொல்லி கொண்டு வந்து
இறுதியாக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை சொல்லி முடிக்கிறார். அதுதான் நானும் நீங்களும் இந்த பாக பிரிவினை, இந்த சொத்து பங்கீடு குறித்து படிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு வசனம், அமுல்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு வசனம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தில்க ஹுதூதுல்லாஹ், இன்னாருக்கு எவ்வளவு போக வேண்டும் என்று அல்லாஹ் இதோ சொல்லியிருக்கிற சட்டம் இருக்கிறது, இது அல்லாஹுடைய வரம்பு. وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ يُدْخِلْهُ جَنَّاتٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ, யார் இது விடயத்தில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் வழிபட்டு நடக்கிறாரோ அவரை அல்லாஹ் சுவர்க்கத்தில் நுழைவிப்பான், அதிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், வதாலிகல் ஃபௌசுல் அலீம், இந்த சொத்து பங்கீட்டை இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தியவர் தான் சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர். அவருடைய சுவர்க்கத்தின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இதுதான் மிக பெரும் வெற்றி, மகத்தான வெற்றி என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்லிவிட்டு சொல்கிறது, வமையஸில்லாஹ வரசூலா, யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ, வயதஅத்த ஹுதூதஹு, இந்த வரம்பை யார் மீறுகிறார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாக பிரிவினை எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறானோ அதை நடைமுறைப்படுத்தாமல் அல்லாஹுடைய இந்த சட்டத்தை யார் மீறி நடக்கிறாரோ, யுதுஹில்ஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்கின்ற பொழுது சொல்கிறான், யுதுஹில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா, அவரை நரகத்தில் நிரந்தரமாக நாம் நுழைவிப்போம். நஊது பில்லாஹி மின். இந்த வாரிசுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல், இதில் எச்சரிக்கையாக இருக்காமல், யாராவது அல்லாஹுடைய இந்த வரம்பை மீறி நடப்பாராக இருந்தால், கணியத்துக்குரிய சகோதரர்களே, அவரை நாம் நரகில் நிரந்தரமாக நுழைவிப்போம். வலஹு அதாபு முஹீன், அவருக்கு பயங்கரமான வேதனை நாளை மறுமையிலே நரகத்திலே இருக்கிறது என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சூரத்து நிசா 13வது 14வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி முடிக்கிறார். எனவே அந்த அளவுக்கு கட்டாய கடமையாக நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை. இதிலே நாங்கள் யாரும் விட்டு கொடுப்பு செய்யவும் முடியாது, கணக்கை மாற்றவும் முடியாது. ஏனென்றால் இறைவன் நமக்கு கணக்கு போட்டு யார் யாருக்கு எவ்வளவு போக வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். நாங்கள் செய்ய வேண்டியது வசியத். நாங்கள் மௌத்தானதற்கு பின்னாடி எங்கட பிள்ளைகள் இருந்தால் எங்கட பிள்ளைகளை அழைத்து, எங்கட மனைவியை அழைத்து, எனக்கு இவ்வளவு கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது, வளவு இருக்கிறது, கான் இருக்கிறது, பேங்கில் இருக்கிறது, தங்கம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, இந்த சொத்தை இந்த மௌத்துக்கு பிறகு இப்படித்தான் பிரிக்க வேண்டும் என்பதை எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லி போட்டு தான் நாங்கள் மௌத்தாக வேண்டும். எங்களுடைய மனைவிக்கு தெளிவூட்டி விட்டு தான் நாங்கள் மௌத்தாக வேண்டும். இல்லை என்றால் நாம் மரணித்து விடுவோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய சத்து தவறான முறையில் பகிரப்படுமாக இருந்தால், யாருக்காவது அநீதி இழைக்கப்படுமாக இருந்தால், அல்லது வாரிசுகளுக்கு சொத்து குடுபடாமல் போகுமாக இருந்தால் நாம் குற்றவாளிகள். அல்லாஹுடைய வரம்பை மீறியவர்கள், உங்களை நரகில் நிரந்தரமாக நாம் நுழைவிப்போம் என்று அல்லாஹுடைய குர்ஆன் எச்சரிக்கிறது. அந்த அளவுக்கு மிக முக்கியமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் தான் இந்த வாரிசுரிமை சட்டம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற பொழுது, லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன், ஒரு ஆணுக்கு தன்னுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் விட்டு செல்கின்ற சொத்தில் பங்கு இருக்கிறது. அதே மாதிரி வலின் நிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன், ஒரு பெண்ணுக்கும் அவளுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு செல்கின்ற சொத்தில் ஆண்களுக்கும் பங்கிருக்கிறது, பெண்களுக்கும் பங்கிருக்கிறது என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. மிம்மா தரக் மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸுர நஸீபம் மஃப்ரூலா, அவர்கள் விட்டு செல்கின்ற சொத்து குறைவான சொத்தாக இருந்தாலும் சரி, கூடிய அளவான சொத்தாக இருந்தாலும் சரி, அதில் குறிப்பிட்ட அளவு பங்கு ஒவ்வொருத்தருக்கும் போகும் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்வது. ஆண்களைப் போல பெண்களுக்கும் சொத்து கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற சம உரிமையை இஸ்லாம் இந்த சொத்து பங்கீட்டுடைய விடயத்திலே கணியத்துக்குரிய சகோதரர்களே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒருவர் சொல்கிறார், நான் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு உழைத்தேன், கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன், அனைத்தையும் இந்த உலகத்திலேயே நான் அனுபவித்து விட்டு என்னுடைய வராசத்துகள், என்னுடைய வாரிசுகளுக்கு எந்த சொத்தையும் விடாமல் நான் அழித்து விட்டு போகிறேன், அல்லது முழு சொத்தையும் ஒரு பள்ளிவாசலுக்கு எழுதி வைத்து விட்டு போக போறேன், அல்லது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு கொடுக்க போகிறேன், அல்லது முழு சொத்தையும் அல்லாஹுடைய பாதையில தர்மம் செய்துவிட்டு மௌத்தாக போகிறேன் என்று ஒருவர் ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாராக இருந்தால், இஸ்லாத்தின் பார்வையில் அது மிக மிக தவறான ஒரு நிலைப்பாடு என்று இஸ்லாம் சொல்கிறது. உங்களுடைய சொத்தை நீங்கள் உங்களோட வாரிசுகளுக்கு விட்டு விட்டு போக வேண்டும். ஏன், எந்த அளவுக்கு என்றால், நீங்கள் உங்களோட வாரிசுகளுக்காக
சொத்துக்களை தேட வேண்டும் என்கிற அளவுக்கு இஸ்லாம் வாரிசுரிமை எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பாடமாக நியமிப்பதை பாருங்கள். ஒரு ஹதீஸை பாருங்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுல நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நோய் விசாரிப்பதற்காக வீட்டுக்கு வருகிறார். வந்தவுடன் அவர் அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், ஃபகுல்து லி மாலு, அல்லாஹுடைய தூதரே எனக்கு சொத்துவத்துகள் இருக்கிறது, ஊசி பிமாலி குல்லி, எனக்கு நீங்கள் அல்லாஹுடைய தூதரை அனுமதி தாருங்கள், என்ற முழு சொத்தையும் அல்லாஹுடைய பாதையில் நான் தர்மம் செய்கிறேன் என்று சொன்னார். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இல்லா, முழு சொத்தையும் அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்ய முடியாது. திரும்ப கேட்கிறார், அல்லாஹுடைய தூதரே ஃபஷத்ர், எனவே இந்த சொத்தை அறவாசா பிரிச்சு அரைவாசியை அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்யட்டுமா? அல்லாஹுடைய தூதர்கள் அப்பொழுது சொன்னார்கள், இல்லா, நீங்கள் உங்களுடைய முழு சொத்தையும் தர்மம் செய்ய முடியாது, அரைவாசி அல்லாஹுடைய பாதையில கொடுத்து போட்டு போகவும் இயலாது. அப்பொழுது அவர் கேட்கிறார், ஃபஸ்ஸுலுஸ், அல்லாஹுடைய தூதரே 1/3 நான் தர்மம் செய்யட்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஸ்ஸுலுஸ், அதுவும் அதிகம்தான் என்று சொன்னார்கள். ஆனால் கொடுத்த அனுமதி 1/3 ஒருவர் வசியத்தாக தர்மமாக கொடுக்கலாமே, அல்லாமல் முழு சொத்தையும் கொடுத்து விட்டு போக முடியாது. இதை சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர்கள் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறார். அன் ததஅ வரஸதக அக்னியா கைரும் மின் அன் ததஅஹும் ஆலத்தன் யதகஃபஃபூன அன்-நாஸ ஃபீ ஐதீஹிம், உன்னுடைய வாரிசுகளை பிறரிடம் கையேந்துபவர்களாக நீ விட்டு செல்வதை விட பணக்காரர்களாக வசதி படைத்தவர்களாக விட்டு செல்வதுதான் உனக்கு சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப நாங்க மௌத்தானதற்கு பின்னாடி எங்கட வாரிசுகள் இன்னொருவரிடத்துல கையேந்த போகக்கூடாது. அப்ப இஸ்லாம் சொல்கிறது, அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், சொத்துக்களை நீங்கள் உங்களுடைய வாரிசுகளுக்காக விட்டு செல்வதும் பெற்றோர்களுடைய கடமை. அவன் அந்த சொத்திலே இருந்து தன்னுடைய நிலையை பாதுகாத்துக் கொள்ளும். அந்த வாரிசு தன்னுடைய தாய் தேடியது, தன்னுடைய தந்தை தேடியது, தன்னுடைய மகன் தேடியது, தன்னுடைய சகோதரன் சகோதரி தேடியதை கொண்டு யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள் பலன் தேடிக் கொள்வார்கள். எனவே முழு சொத்தையும் அழித்துவிட்டு அல்லது அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்துவிட்டு நீங்கள் உங்களுடைய வாரிசுகளை பிறரிடம் கையேந்தும் நிலையில் விட்டு போயிடாதீங்க. அவர்களுக்காக சொத்துக்களை நீங்கள் விட்டு செல்வதும் மார்க்கம் தான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு சஹாபி ஒரு வசியத்து செய்கிறார். அன்னரம் இருந்த பெரிய சொத்து அடிமைகள். சஹாபாக்களுடைய காலத்தில் அடிமைகள் தான் அவர்களிடத்தில் இருந்த பெரும் சொத்துகள். அந்த அடிமைகளை விற்பதும் வாங்குவதும் தான் அவர்களுடைய மிகப்பெரிய வியாபாரமாக இருந்ததை நாங்கள் ஹதீதுகளில் பார்க்கிறோம். ஒருவர் சொல்கிறார், நான் மௌத்தானதற்கு பின்னாடி என்னுடைய அடிமையை விடுதலை செய்து விடுங்கள், அது வாரிசுகளுக்கு போக தேவையில்லை என்று சொன்னார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காது கேட்டியவுடன் அல்லாஹுடைய தூதர்கள் விரைந்து வந்தார்கள். வந்து அந்த அடிமையை அல்லாஹுடைய தூதரே விற்று அதனுடைய அந்த பணத்தை அவருக்கு கொடுத்து இதை உன்னுடைய வாரிசுகளுக்கு விட்டு செல் என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொன்ன செய்தியையும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் புகாரிலே பார்க்கிறோம். எனவே அந்த அளவுக்கு எங்களுடைய வாரிசுகளுக்காக நாங்கள் எங்களுடைய சொத்துக்களை விட்டு செல்ல வேண்டும், வசியத்து செய்து விட்டு செல்ல வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. இன்னும் எந்த அளவுக்கு என்றால், எங்கட தாய் தகப்பனுடைய சொத்தில் எங்களுக்கு வரவேண்டிய பங்குக்காக, அந்த சொத்து பங்கீடுக்காக நாம் போராடுவது கூட இஸ்லாம். அதனை நாங்கள் போராடி பெற்றுக்கொள்வது கூட மார்க்கம் என்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார். முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிற செய்தி, ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரிடத்தில் வருகிறார். வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒருவர் அநியாயமான முறையில் என்னுடைய சொத்தை அபகரிப்பதற்கு முயற்சிக்கிறார், இந்த சொத்தை பலாத்காரமாக பறிப்பதற்கு ஒருவர் முயற்சிக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலா துஅதிஹி மாலக், உன்னுடைய சொத்தை எக்காரணத்திற்காகவும் அவருக்கு கொடுத்து விடாதே என்று சொன்னார். அப்போது அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அரஐத இன் காத்தலனி, அவர் என்னோடு சண்டையிடுவதற்கு வந்தால் நான் என்ன செய்வது, அது குறித்து சொல்லுங்கள். நான் சொத்தை கொடுக்கல, ஆனால் அவர் என்னோடு சண்டையிட வருகிறார், போராடுவதற்கு வருகிறார், நான் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுடைய தூதரே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காத்தில்ஹு, சொத்து விடயத்தில் அவர் உன்னுடைய சொத்தை அபகரிக்க வந்தால், உன்னோடு சண்டையிட வந்தால் நீயும் அவனோடு சண்டைக்கு போ என்று சொன்னார். நீயும் அவனோடு சண்டையிடு. அப்பொழுது அவர் கேட்கிறார், அரஐத இன் கத்தலனி, அல்லாஹுடைய தூதரை, அப்படி சண்டைக்கு போய் அவன் என்னை கொன்று விட்டால்
நான் கொலை செய்யப்பட்டு விட்டேன், என்னை அவன் கொன்று விட்டால் என்னுடைய நிலை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅன்த ஷஹீத், உன்னுடைய சொத்துக்காக நீ போராடி கொல்லப்பட்டால் நீ ஒரு ஷஹீத், அல்லாஹுடைய பாதையில் போராடி கொல்லப்பட்ட அந்தஸ்தை அடைந்து கொள்வாய் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அவர் மீண்டும் கேட்கிறார், அல்லாஹுடைய தூதரே, அரஐத இன் கதல்துஹு, நான் அவனை கொன்று விட்டால், என்னுடைய சொத்தை ஒருவன் அபகரிக்க வருகிறான், அதை நான் அவனுக்கு கொடுக்கவில்லை, சண்டைக்கு வருகிறான், நானும் அவனோடு சண்டையிட்டு அவன் என்னை கொன்று விட்டால் நான் ஷஹீத், ஏற்றுக்கொள்கிறேன். நான் அவனை கொன்றால் என்னுடைய நிலை என்ன? நானும் ஒரு கொலையாளியா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுவ ஃபின்னார், யார் உன்னோடு அநியாயமாக சொத்தை பறிக்க வேண்டும் உன்னால் கொல்லப்பட்டானோ அவன் நரகத்தில், உனக்கு எந்த விதமான குற்றம் இல்லை, நீ குற்றம் பிடிக்கப்பட மாட்டாய். இன்னும் ஒரு செய்தியில் ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறார்கள், மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், யார் தன்னுடைய பொருளாதாரத்திற்காக போராடி தன்னுடைய சொத்துக்காக போராடி உயிர் நீத்தாரோ, உயிரை விட்டாரோ, அவர் ஷஹீத் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப எங்களோட உரிமைக்காக, எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற சொத்துக்காக நாங்கள் போராடி அதை பெற்றுக்கொள்வது கூட மார்க்கம் வலியுறுத்திய அம்சம் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த அளவுக்கு இந்த சொத்து பங்கீடு இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சம். இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படையை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் மௌத்தாகுவதற்கு முன்னாடி இந்த வாரிசுரிமை சட்டம் அமுல்படுத்தப்பட மாட்டாது. நாங்கள் கணக்குகளை தெரிந்து வைத்திருக்கணும், எங்கட பிள்ளைகளுக்கு வசியத்து செய்யணும், இன்னாருக்கு இவ்வளவு போகும் என்கின்ற கணக்கை எங்கட மனைவியிடத்தில் நாங்கள் படித்து கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க வேண்டும். ஆனால் நாங்கள் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி உலகத்திலேயே சொத்தை பிரிக்கல. இது மிக முக்கியமான அடிப்படை. சொத்து பிரிவினை, பாக பிரிவினை என்பது ஒருவர் மௌத்தானதற்கு பின்னாடிதான் அமுல்படுத்த வேண்டும். ஏன் இஸ்லாம் அப்படி ஒரு அழகான சட்டத்தை சொல்லியிருக்குன்னு சொல்லுங்க பாவம். நீங்க உலகத்தில் இருக்கும் போதே உங்களோட 50 கோடி ரூபாய் சொத்துண்டு வைப்போம், அல்லது 50 லட்சம் ரூபாயோட ஒரு சொத்து ஒருவர்கிட்ட இருக்கு. 4 பிள்ளைகள், 5 பிள்ளைகளுக்கும் உலகத்திலேயே உயில் எழுதி அவருக்கு டீட்டெல்லாம் எழுதி, இன்னாய்க்கு இந்தந்த வளவு, இந்தந்த சொத்து, இந்த கார், இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு 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 என்று பிரிச்சு கொடுத்துட்டார். இவருக்கு என்று ஒன்றும் இல்லை உலகத்தில், எல்லாத்தையும் அவர் பிள்ளைகளுடைய பேர்ல கொடுத்துட்டார். அந்த பிள்ளைகள் மௌத்து வரைக்கும் இவரோடு இருப்பார்கள் என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் இல்லையா? எத்தனையோ வாழ்க்கை வரலாறுகளை பார்த்து விட்டோம். பாப்பா உம்மாவை ஏமாத்தி ஆசை வார்த்தைகள் காட்டி சொத்துக்களை வாங்கி எழுதி எடுத்துக்கொண்டு அடுத்த கணமே வீட்டை விட்டு விரசிய பிள்ளைகளை பார்க்கிறோமா இல்லையா? எத்தனையோ யாசகம் கேட்கின்ற பெற்றோர்களை பார்க்கிறோம், அழுது புலம்புகிறார்கள், என்னுடைய மகன், ஏன் உங்களுக்கு வசதி இல்லையா? இந்த வெயில் நேரத்தில் யாசகம் கேட்டு வாரீங்களே, உங்களுக்கு ஆதரவாக பிள்ளைகள் இல்லையா என்றால் என்ன சொல்கிறார்கள்? இருக்கிறார்கள். சொத்துவத்து அனைத்தையும் வாங்கி கொண்டு எங்களை நடு ரோட்டில் விட்டுட்டாங்க, அல்லது அனாதை ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுட்டாங்க, முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் விட்டு விட்டார்கள் என்று சொல்கிற நிலையை பார்க்கிறோமா இல்லையா? அதனால இஸ்லாம் மிக அழகான ஒரு மார்க்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீ உயிரோடு இருக்கும் வரைக்கும் நீ சம்பாதித்த அத்துணை சொத்துகளும் உனக்கு மட்டும்தான் சொந்தம். அதுல எவனும் உரிமை கொண்டாடையில. நம்ம விரும்பி கொடுத்தாலே அல்லாமல், ஒருவருக்கு விரும்பி 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம் சதக்காவாக, ஒரு பள்ளிவாசலுக்கு நாங்கள் விரும்பி ஒரு சதக்கா ஜாரியாவை செய்கிறோம், நம்மட விருப்பம் அல்லாமல். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை, நாம் சம்பாதிக்கின்ற ஒத்த ரூபாய் கூட யாருக்கும் சொந்தம் இல்லை. மௌத்து வரைக்கும் அந்த சொத்து நமக்குத்தான் சொந்தம் என்று இஸ்லாம் சொல்வது. அது வரைக்கும் நீங்கள் பிரிக்கக்கூடாது. சொத்தை யாருக்கும், எந்த பிள்ளைகளுக்கும் எழுதி வைத்து விடக்கூடாது. வாரிசுரிமை சட்டம் என்பது நீங்கள் மரணித்ததன் பின்னாடிதான் அமலுக்கு வரும் என்கின்ற மிக முக்கியமான ஒரு சட்டத்தையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் மௌத்தானதற்கு பின்னாடி சொத்தை பிரிப்பதென்றாலும் சில நடைமுறைகளை மேற்கொண்டதன் பின்னாடி தான் சொத்தை பிரிக்கிறது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான சட்டங்கள். நம்ம மௌத்தானதன் பின்னாடி உடனடியாக முழு சொத்தையும் 5 லட்சம் ரூபாய் வச்சுட்டு போயிட்டார், 5 கோடி ரூபாய் வச்சுட்டு போயிட்டார், வாப்பா மௌத்தாயிட்டாருன்னு பிள்ளைகள் பிரித்தெடுத்து கொண்டு ஓட முடியாது. அதற்கு முன்னாடி சில முக்கியமான சட்டங்களை கையாண்டதன் பின்னாடிதான் உங்களோட சொத்துல கை வைக்கலாம். அது என்ன முக்கியமான சட்டங்கள்? முதலாவது, நம்ம மௌத்தாகிட்டோம், எங்களை அடக்கம் செய்வதற்கு, கஃபன் செய்வதற்கு, எங்களை குளிப்பாட்டுறதுக்கு, ஜனாசாவை கொண்டு போய் நல்லடக்கம் செய்யறதுக்கு என்று ஒரு செலவு இருக்கு. கஃபன் துணி வாங்கணும், அந்த ஜனாசாவை வாகனம் பிடிச்சி ஏற்றிட்டு போகணும் என்று ஒரு ஜனாசாவுக்கு என்று ஒரு சின்ன செலவு வரும். எங்களோட குடும்பத்தார் யாரும் அதை பொறுப்பெடுக்கலன்னு வைப்போம்.
யாரும் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டத்துக்கு முன்னுக்கு வரல, அல்லது பிள்ளைகள் வாப்பாவோடு இருந்த கோபத்தில் தூரமாயிட்டாங்க, நாங்கள் ஜனாசாவுக்கு வரமாட்டோம் என்று சொல்லிட்டாங்க என்றால், இஸ்லாம் சொல்கிறது அவருடைய சொத்தில் இருந்து எதை அவர் விட்டு விட்டு செல்கிறாரோ அந்த பாக பிரிவினை நாங்கள் செய்யறதுக்கு முன்னாடி, சொத்து பங்கீடை செய்வதற்கு முன்னாடி, அவரை ஜனாசாவை அடக்கிறதுக்கு உண்டான செலவை நாங்கள் அவருடைய அந்த சொத்திலிருந்து எடுக்கணும். மீதம் உள்ளதுதான் பிரிக்கப்படணும் என்று இஸ்லாம் மிக முக்கியமான ஒரு அடிப்படையை சொல்வது. அப்போ ஒரு ஜனாசா யாரும் பொறுப்பெடுக்கல, யாரும் செலவழிக்கல என்றால் அவருடைய சொத்திலிருந்து அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்ததன் பின்னாடி மீதமுள்ள சொத்தில் தான் அடுத்த கட்டத்தை நாங்கள் கையாள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. இது ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமான அம்சம், அவர் கடனோட மௌத்தாகிட்டார். அவருக்கு 5 கோடி ரூபாய் சொத்து இருக்கலாம், 50 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கலாம். ஆனால் அவர் மௌத்தானதன் பின்னாடி ஒரு லிஸ்ட் இருக்கிறது, இன்னார் இன்னார் கடனாளிகள். ஒருவருக்கு 2 லட்சம் கொடுக்கணும், இன்னொரு கடை முதலாளிக்கு 5 லட்சம் கொடுக்கணும், இன்னும் ஒரு பிசினஸ்ல 1 கோடி ரூபாய் கடன் பட்டிருக்கிறார். இந்த கடன் அனைத்தும் அடைத்து முடித்ததன் பின்னாடி தான் சொத்து பிரிக்கிறது. முதலாவது மையத்துடைய செலவு எடுக்கலாம், இரண்டாவது அவருடைய கடன் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து கடனை கொடுக்கிறோம், ஆனா சொத்து முடிஞ்சு அவர்கிட்ட இருந்த சொத்தே 3 கோடி தான், 5 கோடி ரூபாய் கடன் பட்டிங்க. அவரை சொத்தையெல்லாம் வித்து காசு எடுத்துட்டோம், வளவை வித்தாச்சு, இருந்த தங்கத்தை வித்தாச்சு, பேங்கில் இருந்த காசு எடுத்தாச்சு, எல்லாம் அவரோட சொத்து தானே. எடுத்து கணக்கு பார்த்தால் அவருடைய சொத்து 3 கோடி ரூபாய் தான் இருக்கு. ஆனா அவர் கடன் பட்டிருக்கிறார் எத்தனை கோடி? 5 கோடி ரூபாய். இப்ப கடனுக்கே சொத்து போதுமாக ஆகிவிட்டது. 3 கோடி ரூபாயையும் கடனை கழித்து விட்டால் வாரிசுகளுக்கு சொத்து இல்லை, வாரிசுகள் எந்த உரிமையும் கோர முடியாது. அவ முற்படுத்தப்பட வேண்டியது கடன். ஏனென்றால் கடனோடு மௌத்தானால் அவர் சுவர்க்கத்துக்கு போக இயலாது என்பது ஹதீஸ். அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது சொல்கிறான், மின் பஅதி வஸியத்தின் யூசி பிஹா அவு தைன். நீங்க சொத்தை பிரிப்பதற்கு முன்னாடி அவர் வசியத்தை செய்த வசியத்தை நிறைவேற்றி அவருடைய கடனை அடைத்ததன் பின்னாடிதான் அந்த சொத்தை நீங்கள் பிரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவர் கடனோடு மரணித்திருந்தால் அவருடைய சொத்தில் இருந்து அந்த கடன் அடைக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான 2வது அம்சம். 3வது வசியத். இந்த பள்ளிவாசலுக்கு இவ்வளவு கொடுத்துருங்க, என்ற காணிலிருந்து இந்த பள்ளிவாசலுக்கு இத்தனை ஏக்கரை கொடுத்துருங்க, அல்லது என்ற சொத்துல இவ்வளவுத்த கொடுத்துருங்கன்னு மனைவி இடத்துல பிள்ளை இடத்துல ஒருவர் வசியத்தை செய்துவிட்டு மௌத்தாகிறார். இப்ப இந்த வசியத்தை நாங்க அவர் சொன்ன மாதிரி முழுமையா நிறைவேற்றதா அல்லது எப்படி நிறைவேற்றுவது என்று இஸ்லாம் அழகான ஒரு சட்டத்தை சொல்கிறது. அதுதான் நான் முதல் சொன்ன ஹதீஸ். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தியில முழு சொத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கட்டான்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? முடியாதுன்னா. அரைவாச கொடுக்கட்டுமா யா ரசூலல்லாஹ்? முடியாது. 3இல் 1 பகுதியை கொடுக்கட்டுமா என்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதற்குத்தான் அனுமதி கொடுத்தார். எனவே ஒருவர் தன்னுடைய சொத்தை ஏழைகளுக்கோ அனாதைகளுக்கோ பள்ளிவாசலுக்கோ அல்லது பொது நிறுவனங்களுக்கோ வசியத்தாக கொடுப்பதாக இருந்தால் 3இல் 1 பகுதியை தான் வசியத்து செய்யலாம். அதுக்கு மேல வசியத்து செய்தாலும் செல்லுபடியாகாது. சொத்தை பிரிக்கிற பொழுது அதை நாங்கள் கணக்கில் கொள்ள தேவையில்லை. 3இல் 1 கொடுத்தால் போதும். 3 கோடி ரூபாய் விட்டுட்டு போறார், விளங்குற மாதிரி கணக்கு சொல்றேன். ஒருவருக்கு 3 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது, அவர் 3இல் 1 வசியத்து செய்து விட்டு மௌத்தானால் எவ்வளவு கொடுக்கணும்? நம்ம 1 கோடி ரூபாயை ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்க, அல்லது பள்ளிவாசலுக்கு கொடுக்க சொன்னா பள்ளிவாசலுக்கு, மதரசாவுக்கு கொடுக்க சொன்னா மதரசாவுக்கு, ஒரு அநாத ஆசிரமத்துக்கு கொடுக்க சொன்னா அதுக்கு கொடுக்கணும். அவர் வசியத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதனுடைய அளவு 3இல் 1 விட அதிகரிக்க கூடாது. 3 கோடியை விட்டுட்டு 3 லட்சத்தை விட்டுட்டு போனா 1 லட்சம், 3 கோடியை விட்டுட்டு போனால் 1 கோடி, மீதமுள்ள 2 கோடியும் அல்லது மீதமுள்ள 2 லட்சமும் ஏனைய அனந்தரக்காரர்கள் எங்களுடைய வாரிசுகளாக இருக்கிறவர்களுக்கு பங்கு வைக்கணும். அப்ப கடன் நிறைவேற்றப்பட வேண்டும், வசியத்து நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த வசியத்து 3இல் 1 விட அதிகரிக்க கூடாது என்கின்ற மிக முக்கியமான சட்டத்தையும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் இஸ்லாம் சொல்வார். 4வது, உலகத்தில் வாப்பா வாழுகின்ற பொழுது பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறார். ஒரு மகன் டாக்டருக்கு படிக்கிறார், ஒரு மகன் ஆர்ட்ஸ் படிக்கிறாரு, ஒரு மகன் ஒரு கோர்ஸ் செய்கிறார். ஒவ்வொருத்தருடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி செலவென செய்யும், வித்தியாசப்படும். ஒரு டாக்டருக்கு படிப்பிக்கும் போது அந்த டாக்டருக்குரிய செலவு அதிகமாக இருக்கும். ஒரு சாதாரண படிப்பு படிக்கிறவருக்கு செலவழிக்கிற செலவு குறைவாக இருக்கும். இந்த கணக்கை சொத்து பங்கீடு செய்யும் பொழுது பார்க்கக்கூடாது. ஒருவர் சொல்கிறார், வாப்பா உனக்கு இப்படி படிப்பிச்சுக்கிறார், இத்தனை கோடி ரூபாய் உனக்கு செலவழிச்சு படிப்பிச்சுக்கிறார், எனவே சொத்தை பிரிக்கும் போது உனக்கு பங்கு கூட வராது, எனக்குத்தான் வரும் என்று உலகத்தில் செலவழித்த கணக்குகள் எல்லாம்
அவருடைய சொத்து பங்கீட்டில் பார்க்கக்கூடாது. மௌத்தானதின் பின்னாடி எவ்வளவு சொத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்க அவ்வளோத்த கொடுத்துட்டு போயிடும். உலகத்துல வாப்பா ஒருத்தருக்கு போன் வாங்கி கொடுத்திருப்பார், ஒருவருக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்திருப்பார், ஒரு மகளுடைய திருமணத்துக்கு நகை போட்டிருப்பார். ஆளுக்கால் அந்த தொகை வித்தியாசப்படுது. இந்த கணக்கெல்லாம் சொத்து பங்கீடு செய்கிற பொழுது உனக்கு கூட தந்தார், எனக்கு குறைய தந்தார், எனவே எனக்கு தான் சொத்து கூட தரணும் என்கின்ற எந்த விதமான பேச்சுக்கும் இடமில்லை என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை தெரிந்து கொள்ளும். இது 4வது. 5வது என்ன தெரியுமா? ஒரு மௌத்தானதன் பின்னாடி சொத்தை பெறுவதற்கு தகுதியான வாரிசு உயிரோடு இருக்கிறது. இப்ப வாப்பா மௌத்தாகிட்டார், மகனுக்கு சொத்து போகும். ஆனா வாப்பாக்கு முன்னாடி மகன் மௌத்தாயிட்டார் வைங்க, மனைவி இருக்கிறாள். மகனுடைய மனைவி யாரு? மௌத்தானவருக்கு மருமகள். மகனுடைய மனைவி மருமகள். மருமகள் வந்து கேட்கிறா, வாப்பா மௌத்தாகிட்டாரு, எந்த கணவனும் மௌத்தா போய்த்தாரு, அவருக்கு சேர வேண்டிய சொத்தை எனக்கு தாங்கன்னா கொடுக்கல. சட்டம் என்ன? மரணித்தவருடைய வாரிசு மரணிக்கின்ற பொழுது உயிரோடு இருக்கணும், அப்பதான் வாரிசு சட்டம் போகும். இல்லைன்னா அவரை விட்டுட்டு தான் மீதமுள்ளவர்களுக்கு கணக்குப்பான். மனைவி வந்து கேட்க இயலாது இந்த கணவன் சொத்து தாங்க, அல்லது கணவன் வந்து கேட்க இயலாது இந்த மனைவி மௌத்தாகி விட்டார் அவரோட வாப்பாட சொத்தை எனக்கு தாங்கன்னு கேட்க இயலாது. சொத்து பாக பிரிவினை செய்கின்ற பொழுது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வாரிசுகள் உயிரோடு இருக்க வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான சட்டத்தையும் சூரத்து நிசாவுடைய 11வது 12வது 13வது 14வது சட்டத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடிப்படையான சட்டமாக சொல்லி காட்டுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சொத்து பங்கீட்டில் எவ்வளவு முக்கியமான சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். இதுக்கு பின்னாடி தான் நீங்க சொத்துல கை வைக்கணும். ஜனாசாவை அடக்கம் செய்கிற செலவு போக, கடனை நிறைவேற்றிவிட்டு, வசியத்தை நிறைவேற்றிவிட்டு, அதற்கு பின்னாடிதான் நீங்கள் வாரிசுரிமையில் கை வைக்க வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான சட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுறார். இப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இருக்கின்ற நேரத்துக்குள்ள தாய் தந்தை விட்டு போட்டு போகிற சொத்தில் பிள்ளைகளுக்கு எவ்வளவு போகும்? ஆண் பிள்ளையா இருந்தால் எவ்வளவு, பெண் பிள்ளையாக இருந்தால் எவ்வளவு, அல்லது ஆணும் பெண்ணும் கலந்திருந்தால் எவ்வளவு போகும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்பதை சுருக்கமாக பார்ப்போம். பிள்ளைகளுக்கு தாயுடைய சொத்தும் பிள்ளைகளுக்கு போகும், தந்தையுடைய சொத்தும் பிள்ளைகளுக்கு போகும். ஒரு தவறான நம்பிக்கை இருக்கிறது. ஆம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் பாப்பாட சொத்தும் பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் உம்மாட சொத்து என்றும் சொல்லி பழகி இருக்கிறோம். அது ரொம்ப தப்பு. வாப்பாட சொத்தும் ஆண் பெண் 2 பேருக்கும் போகும், உம்மாட சொத்தும் அதே மாதிரி ஆண் பெண் 2 குழந்தைகளுக்கும் போகும். எனவே குழந்தைகளுக்கு தாய் தந்தை 2 பேருடைய சொத்தும் சொந்தமானது என்கின்ற மிக முக்கியமான சட்டத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். யூஸிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும். சூரத்து நிசாவில் அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கின்ற பொழுது சொல்கிறான், உங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வசியத்து செய்கிறான். எவ்வளவு பிள்ளைகளுக்கு எப்படி போக வேண்டும் என்று அல்லாஹுடைய வசியத்து இருக்கிறது. எப்படி ஒருவருக்கு பிள்ளை இருக்கலாம்? எங்களோட அனுபவத்தில் 3 விதமாகத்தான் எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம். ஒன்று, ஒருவருக்கு தனி ஆம்பளை பிள்ளை, பெண் குழந்தைகள் அவருக்கு இல்லை. 1, 2, 3, 5 ஆம்பளை பிள்ளைகள் மட்டும்தான் ஒருவருக்கு இருக்கிறது. அல்லது ஒருவருக்கு ஆண் குழந்தை கிடையாது, பெண் குழந்தை மட்டும்தான். 2வது அமைப்பு, ஒன்றில் பெண் குழந்தை மட்டும், அல்லது ஆண் குழந்தை மட்டும், அல்லது ஆணும் பெண்ணும் கலந்திருக்கு. 2 ஆம்பளை பிள்ளை 3 பொம்பளை பிள்ளை. இந்த அமைப்புல தான் ஒருவருக்கு குழந்தைகள் இருக்கலாம் என்று இஸ்லாம் சொல்வார். அந்த 3 அமைப்புக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணக்கு சொல்லியிருக்கிறான். அந்த 3 அமைப்பிற்கும் அல்லாஹ் கணக்கு சொல்கிறான். உங்களுக்கு ஆண் இருந்தால் எவ்வளவு போகணும், பெண் இருந்தால் எவ்வளவு போகணும், ஆணும் பெண்ணும் கலந்திருந்தால் உங்களோட சொத்தை எப்படி பங்கு வைக்கணும். அவங்க தான் எங்களோட அடிப்படையான வாரிசுகள். எங்களோட அசில் வாரிசு யார்? எங்களுக்கு பிறந்தவர்கள். அவர்களுக்கு எங்களோட சொத்து எப்படி போக வேண்டும் என்பதில் இஸ்லாம் இந்த வழிகாட்டலை சொல்வது. முதலாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரே ஒரு பொம்பளை புள்ள தான் இருக்கு. ஒருவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிற பொழுது சொல்கிறான், وَإِنْ كَانَتْ وَاحِدَةً فَلَهَا النِّصْفُ. ஒரு தாய்க்கோ அல்லது ஒரு தந்தைக்கோ மௌத்தாகின்ற பொழுது, பாப்பா மௌத்தாகிறார் அல்லது உம்மா மௌத்தாகிறான்னு வைப்போம், ஒரே ஒரு பெண் குழந்தை மாத்திரம் இருந்தால் சொத்தில் அரைவாசி அந்த பொம்பளை பிள்ளைக்கு போகும் என்பது அல்லாஹுடைய கட்டளை. ஒரு பொம்பளை பிள்ளை பாப்பா மௌத்தாகிட்டார், 1 கோடி ரூபாயை பாப்பா வச்சு போட்டு போறார் என்றால் அந்த 1 கோடியில் 50 லட்சம் ரூபாய் பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் மீதம் உள்ளதை பிரிக்கணும். மீதம் 50 லட்சம் இன்னும் யாராவது இருந்தால் அவர்களுக்கு போ. நேரடி வாரிசு குழந்தை.
அந்த பெண் குழந்தைக்கு இஸ்லாம் சொல்கிறது அரைவாசி சொத்தை கொடுக்க வேண்டும் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால். இன்னும் அல்லாஹு தஆலா சொல்கிறான் ஃபஇன் குன்ன நிசாஅன் ஃபௌக த்னதைனி ஃபலஹுன்ன ஸுலுஸா மா தரக். 2 பெண் குழந்தையோ அல்லது 2 பெண் குழந்தைகளுக்கு மேற்பட்டவர்களோ இருந்தால் 3/2 பங்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒருத்தருக்கு 2 பொம்பளை பிள்ளை, ஒன்று இருந்தா அரைவாசியை கொடுக்கணும். 2 பெண் குழந்தைகள் இருந்தால் 3/2 பங்கு, 3 கோடி ரூபாய் விட்டு போனா 2 கோடி ரூபாய் யாருக்கு கொடுக்கட்டும்? அந்த 2 பொம்பளை பிள்ளைகளும் கொடுக்கணும். அவங்க ஆளுக்கு 1 கோடி ரூபாயை சமனாக பிரிக்கணும். 5 பொம்பளை பிள்ளைகள் இருப்பார்களா இருந்தால் அவங்களுக்கு 3/2 தான். அந்த 2 கோடி ரூபாயையும் 5 பேரும் சமனா பிரிக்கணும். 10 பெண் குழந்தைகள் இருந்தால் கணக்கு 2க்கு மேல, அது எத்தனையும் இருக்கலாம். 15 பெண் குழந்தைகள் இருந்தாலும் அவங்களுக்கு 2 கோடி தான் போகும். அந்த 2 கோடியையும் 15 பேரும் சமமாக பங்கிட வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வார். எவ்வளவு துல்லியமான கணக்கு! ஒரு பெண் குழந்தை இருந்த அரைவாசி, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பெண் குழந்தைகள் இருப்பார்களாக இருந்தால் 3/2 மொத்த சொத்தையும் 3ஆ பிரிச்சு 2 பங்கு அந்த 2 பொம்பளை பிள்ளைகளுக்கோ அல்லது 100 பொம்பளை பிள்ளைகளுக்கோ கொடுத்துருங்க. அவங்க அவர்களுக்குள் சமனாக பிரித்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வார். அடுத்ததாக கணியத்துக்குரிய சகோதரிகளே, மகன். பொம்பளை பிள்ளையே கிடையாது, ஒருவருக்கு மகன் தான் இருக்கிறான். ஒரு மகனாக இருந்தால் யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு சொத்து போகணும் என்று கணக்கு பார்த்து கொடுப்பவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு மிஞ்சிற அவ்வளவும் அந்த மகன் ஒருத்தனுக்கு தான் சொந்தம். மகன் இருந்து விட்டால் ஏனையவர்களுக்கு சொத்து கூடையா போகாது. இதான் இஸ்லாம் சொல்ற மிக முக்கியமான பாயிண்ட். ஆம்பளை பிள்ளைக்குத்தான் தாய் தந்தையினுடைய சொத்தில் பெருவாரியானது வரும். அப்போ ஒரு ஆண் குழந்தை இருந்து விட்டால் கணியத்துக்குரிய சகோதரிகளே, ஏனைய கிளை வாரிசுகளுக்கு போகக்கூடிய சொத்து குறைவாகத்தான் போகும். அந்த ஆம்பளை பிள்ளைக்குத்தான் முழு சொத்தும் வந்து சேரும் என்று இஸ்லாம் சொல்லுது. ஒரு 4 ஆண் குழந்தைகள் 5 ஆண் குழந்தைகள் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், ஏனைய வாரிசுகளுக்கு கொடுக்கிறது போக மீதம் உள்ளதை அவர்கள் தங்களுக்குள் சமனாக பிரித்து கொள்ளும். 3 ஆம்பளை பிள்ளைன்னா 3 கோடி ரூபாய் அந்த ஆம்பளை பிள்ளையோட சொத்தாக வந்தால் ஆளுக்கு 1 கோடி எடுப்பாங்க. 5 ஆம்பளை பிள்ளை 5 கோடி ரூபாய் அந்த ஆண் குழந்தைகளுக்கு வந்தால் ஆளுக்கு 1 கோடியாக பிரித்துக் கொள்வார். எனவே ஆண் குழந்தைகள் இருந்தால் ஏனையவர்களுக்கெல்லாம் சொத்து குறைவாக போகும். மீதமுள்ள அத்துணை சொத்தும் ஆண் குழந்தைகளுக்குத்தான் வரும் என்று இஸ்லாம் சொல்வார். அடுத்தது, ஆணும் பெண்ணும் கலந்திருந்தால், ஆண் குழந்தையும் இருக்கி பொம்பளை பிள்ளையும் இருக்கி, இப்படி இருக்கிறவர்கள் தான் அதிகமானவர்கள். ஆண் குழந்தைக்கு எப்படி கொடுப்பது, பெண் குழந்தைக்கு எப்படி கொடுப்பது, அல்லாஹு தஆலா அதையும் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹல்லில் உன்சயைன். அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகளுடைய விடயத்தில் உங்களுக்கு வசியத்து செய்கிறான். ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் உங்களுக்கு கலந்திருந்தால் 2 பெண் குழந்தைகளுக்கு கொடுப்பதை போல ஒரு ஆண் குழந்தைக்கு கொடுங்கள். ஒருவருக்கு 2 பொம்பளை பிள்ளை 1 ஆம்பளை பிள்ளை. நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி இந்த கணக்கை சொல்றேன். ஒருவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது, ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கு என்று சொன்னால் மொத்த சொத்தையும் எத்தனையாக பிரிக்க வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே? மொத்தம் 3 பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளை 1 ஆம்பளை பிள்ளை. அல்லாஹ் சொல்றான் 2 பொம்பளை பிள்ளைக்கு 1 ஆண் பிள்ளை சமன். அப்ப ஆம்பளை பிள்ளைகளை 2 தலையா நாங்க எண்ணணும். ஆம்பளை பிள்ளை 2, பொம்பளை பிள்ளை 3, அடுத்த பொம்பளை பிள்ளை 4. 2 பெண் குழந்தைக்கு 1 ஆண் சமன். அப்போ ஒரு வாப்பா 3 கோடி ரூபாய் சொத்தை விட்டுட்டு போறான்னு வைப்போம், ஆம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு போகும்? 1.5 கோடியா? சரி, லேசா பாப்போம். 1 பெண் 1 ஆண், 1 பெண் 1 ஆண், 3 கணக்கு விடுவோமே. 1 பொம்பளை பிள்ளையும் 1 ஆம்பளை பிள்ளையும் இருக்கு. மொத்த சொத்து வாப்பா விட்டு போட்டு போனது 3 கோடி ரூபாய். பொம்பளை பிள்ளைக்கு 1 கோடியை கொடுத்தால் ஆம்பளை பிள்ளைக்கு எத்தனை கோடி கொடுக்கணும்? 2 கோடி கொடுக்கணும். பெண்ணுக்கு கொடுப்பதை போல ஆணுக்கு எத்தனை மடங்கு? 2 மடங்கு கொடுங்கிறது தான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்போ மொத்த சொத்து வாப்பா 3 கோடி ரூபாயை விட்டுப்பட்டு போனால் ஆம்பளை பிள்ளைக்கு தான் கூட 2 கோடி, அந்த பெண் குழந்தைக்கு 1 கோடி தான் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. ஆம்பளை பிள்ளைகள தலையெல்லாம் நாங்க 2 எண்ணணும், 2 மடங்கு கொடுக்கணும். பொம்பளை பிள்ளைய 1 எண்ணணும். அது எத்தனை குழந்தை இருந்தாலும் அந்த கணக்கை இலகுவாக பார்த்து அந்த சொத்து பிரிக்கலாம். அந்த அளவுக்கு இலகுவாக குர்ஆன் சொல்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ஆணுக்கு பெண்ணை விட 2 மடங்கு கொடுக்கணும். ஏன் என்பதற்கு நிறைய விளக்கம் இருக்கு. ஆண்கள் தான்
தொழில் செய்யக்கூடியவர்கள், வெளியே போகக்கூடியவர்கள், தன்னுடைய தாய் தந்தையை பராமரிக்கக்கூடியவர்கள், ஆண் தான் வீடு கட்டி பெண் எடுக்கணும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களுக்கு சொத்துரிமையில் கூடுதலான பங்கை வைத்திருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் மிக ஹிக்மத்தா, மிக நேர்த்தியாக இந்த சொத்து பங்கீட்டை, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அல்லாஹ் கணக்கு போட்டு துல்லியமாக சொல்லியிருக்கான். யாரும் கை வைக்கல. இந்த சட்டத்தில் எந்த அளவுக்கு என்றால், நமக்கென்று சட்டம் இருக்கிறது. பாக பிரிவினையில் உங்களுக்கு அநியாயம் நடந்தால் நீங்க உடனடியாக கேஸை ஃபைல் பண்ணினால் இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டத்தின் பிரகாரம் நமது நாட்டில் உங்களோட சொத்தை நீங்க வாங்கிடுக்கலாம். அந்த அளவுக்கு எங்களோட முன்னோர்கள் இந்த எங்களுக்கு உண்டான இந்த பாக பிரிவினை சட்டத்திற்கான சட்டத்தை இயற்றிவிட்டு தான் மௌத்தாகி இருக்கிறான். நம்ம நாட்டில் இஸ்லாமிய சட்டப்படி எங்களோட சொத்தை பிரிக்கிறதுக்கு ஒரு முன் வரல என்றால், கணியத்துக்குரிய சகோதரர்களே, நீங்க ஃபைட் பண்ணி கோர்ட்டில் வழக்கு வச்சு உங்களோட சொத்தை நீங்க வாங்கி எடுக்கலாம். ஏன்னா குர்ஆன் அந்த அளவுக்கு துல்லியமாக உங்களுக்கு எவ்வளவு வர வேண்டும் என்கின்ற அத்துணை சட்டங்களை நமக்கு சொல்லியிருப்பதை பார்க்கும். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் என்று கலந்திருந்தால் எங்களோட சொத்தை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் மிக துல்லியமாக சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக, வாப்பாவும் உம்மாவும் மௌத்தான பிள்ளைகளுக்கு சொத்து வரும். வாப்பா உம்மாக்கு முன்னாடி பிள்ளைகள் மௌத்தான பிள்ளைகள சொத்திலிருந்தும் தாய் தந்தைக்கு பங்கிருக்கு. ஒரு மகன் பெரிய பிசினஸ் செய்தார், பெரிய கோடீஸ்வரராக வாழ்ந்தார், அல்லது நம்மட மகளுக்கு சொத்து இருந்தது, அவளும் ஒரு கோடீஸ்வரியாக வாழ்ந்தால், எமக்கு முன்னர் மகனோ மகளோ மௌத்தானான், மகண்ட சொத்திலிருந்து வாப்பாவுக்கும் பங்கு இருக்கிறது, மகளுடைய சொத்திலிருந்து வாப்பாவும் ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்வது. அது குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது சொல்கிறான், வலி அபவைஹி லிகுல்லி வாஹிதின் மின்ஹும சுதுஸ் மிம்மா தரக்க இன்கான லஹு வலத். இதுல நாங்க என்னத்தை பார்க்கணும் தெரியுமா? ஒரே ஒரு நிபந்தனையை பார்க்கணும். மௌத்தான எங்கட பிள்ளைக்கு, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ, அவனுக்கு பிள்ளைக்காண்டு பார்க்கணும். அவன் திருமணம் முடித்திருப்பானே இல்லையா? திருமணம் முடிச்சு அவனுக்கு பிள்ளை இருந்தால் எங்களுக்கு சொத்து குறைவா தான் வரும். எங்கட பொம்பளை பிள்ளை திருமணம் முடித்து அவன் மௌத்தாயிட்டான், ஆனா அவக்கு பிள்ளை இருந்தால் சொத்து குறைவா தான் வரும். ஏன்? அந்த பிள்ளையும் கொடுக்கணுமே, பேர பிள்ளைக்கு. அவர்களுக்கு பிள்ளை இல்லை என்கின்ற பொழுதுதான் இஸ்லாம் எங்களுக்கு கூடுதலான சொத்து விவகாரத்தை சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ உங்களுக்கு முன்னாடி மௌத்தாகி அவர்களுக்கு சொத்து இருந்து அவங்களுக்கு பிள்ளையும் இருந்தால், அது ஒரு குழந்தையா இருக்கலாம், ரெண்டு குழந்தையா இருக்கலாம், பிள்ளை இருக்கென்று வைத்துக் கொண்டால் 6ல் 1 பங்கு தாய்க்கும் தந்தைக்கும் வரும். மொத்த சொத்தை 6ஆ பிரிச்சு வாப்பாக்கு 6 லட்சம் ரூபாய் அந்த பிள்ளை விட்டுட்டு போயிட்டு வைப்போம். ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ 6 லட்சத்துல வாப்பாக்கு 1 லட்சம், உம்மாவுக்கு 1 லட்சம். மொத்த சொத்தையும் 6ஆக பிரித்து 6ல் 1 பகுதியை தாய்க்கும் தந்தைக்கும் ஒதுக்க வேண்டும், ஒன்றொன்று கொடுக்கணும் என்று இஸ்லாம் சொல்வார். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், பிள்ளைகள் இல்லாவிட்டால், எங்கட மகனோ மகளோ மௌத்தாகி அவங்களுக்கு வாரிசு இல்லை, பிள்ளைகள் இல்லை, அப்படி என்கின்ற பொழுது அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது, ஃபஇல்லம் யகுன் லஹு வலதுன் வ வரிஸஹு அபவாஹு ஃபலி உம்மிஹி ஸுலுஸ். மொத்த சொத்தை பிள்ளை இருந்தால் 6ஆ பிரிச்சு 1 பங்கு, பிள்ளைகள் இல்லாவிட்டால் 3ஆக பிரிக்கணும். உம்மாவுக்கு 3ல் 1 கொடுக்கணும். பாப்பா உம்மா உசுரோடு இருக்காங்க, புள்ள மௌத்தாய், ஆனா அந்த பிள்ளைக்கு பிள்ளைகள் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், உம்மாவுக்கு எத்தனை கொடுக்கட்டாம்? 3ல் 1, மீதமுள்ள 3ல் 2 பாப்பாவுக்கு. அங்கேயும் ஆணுக்கு தான் இஸ்லாம் கூட சொல்லும். பிள்ளை மௌத்தாகி அந்த பிள்ளைக்கு பிள்ளை இருந்தால் வாப்பாக்கு 3ல் 2, உம்மாக்கு 3ல் 1, மொத்த சொத்து 3 கோடி என்றால் கணியத்துக்குரிய சகோதரர்களே, உம்மாவுக்கு 1 கோடி ரூபாய், வாப்பாவுக்கு எத்தனை கோடி? 2 கோடி கொடுக்கணும். இது எங்கட பிள்ளைகள் மௌத்தானா. நம்ம மௌத்தானா பிள்ளைகளுக்கு போற கணக்கை பார்த்துட்டோம். பிள்ளைகள் மௌத்தானால் எங்களுக்கு வர வேண்டிய கணக்கை இஸ்லாம் சொல்கிறது, வாப்பாவுக்கு நாங்க பார்க்க வேண்டியது ஒன்றுதான், மௌத்தானவருக்கு பிள்ளை இருக்கா இல்லையா, அது ஆணோ பெண்ணோ, பிள்ளைகள் இருக்குமாக இருந்தால் இஸ்லாம் சொல்கிறது உங்களுக்கு 6ல் 1, பிள்ளை இல்லாட்டி உம்மாக்கு 3ல் 1, வாப்பாவுக்கு 3ல் 2 என்கின்ற சட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுறார். எவ்வளவு தெளிவான சட்டம்! அதே மாதிரி கணவன் மனைவி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஆட்கள், பாப்பா அம்மா பார்த்துட்டோம், பிள்ளைகளையும் பார்த்துட்டோம். அடுத்த முக்கியமான சாரராக இஸ்லாமும் அல்லாஹுடைய குர்ஆனும் சொல்லி காட்டுவது கணவன் மனைவி.
கணவன் மரணித்தால் கணவனுடைய சொத்து மனைவிக்கு போகும். மனைவி கணவனுக்கு முதல் மௌத்தானால் மனைவிக்கு சொத்து இருந்தால் மனைவியினுடைய சொத்திலும் கணவனுக்கு பங்கு இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்வார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை நாம் எவ்வளவு கணக்கென்று பார்ப்போம். இப்ப கணவனுக்கு மனைவிட சொத்துல எவ்வளவு போகும்? மனைவி எங்களுக்கு முதல் மௌத்தாகிட்டார், மனைவிக்கு சொத்து வச்சு இருக்கிறது, காணி இருக்கிறது, அவ பாவிச்ச நகை இருக்கிறது. மனைவி மரணிச்ச உடனே உங்களுக்கு எந்த சொத்தும் கிடைக்காது போங்கன்னு யாரும் சொல்லல. முதல் உரிமையாளர் யாரு? கணவன். பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள், இவ்வளவு பேரும் அந்த மனைவிக்குரிய அனந்தரக்காரர்கள். சில இடங்கள்ல பார்க்கிறோம், மனைவி மௌத்தானா ஒன்று மடுக்க இயலாது, நீங்க போங்கண்டு வெளியிறக்க கொண்டு வரக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இது ரொம்ப தவறானது. மனைவி மௌத்தானால் கணவனுக்கு குறிப்பிட்ட அளவு பங்கு மனைவியினுடைய சொத்திலே இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுவார். ஃபைட் பண்ணி அந்த சொத்தை வாங்கலாம். இஸ்லாமிய சட்டப்படி கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த சொத்தை நாங்கள் பறித்தெடுப்பதற்கான முழு உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது. பாருங்க அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்று, வலக்கும் நிஸ்ஃபுமா தரக அஸ்வாஜுக்கும் இல்லம் யகுன் லஹுன்ன வலத். மனைவி மரணித்து விட்டால் எங்களுக்கு முன்னாடி கணவனுக்கு மனைவியினுடைய சொத்திலிருந்து உரிமை இருக்கிறது, பங்கு இருக்கிறது. அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, வலக்கும் நிஸ்ஃபுமா தரக அஸ்வாஜுக்கும் இல்லம் யகுன் லஹுன்ன வலத். உங்களுடைய மனைவிமார் விட்டு செல்கின்ற சொத்தில் உங்களோட மனைவிக்கு பிள்ளை இல்லாவிட்டால், அங்கேயும் நாங்கள் பார்க்கணும், மௌத்தான மனைவிக்கு பிள்ளை இருக்கா இல்லையான்னு. அது எங்களூடாக வந்த பிள்ளையாகவும் இருக்கலாம், அல்லது எங்களுக்கு முதல்ல எங்களோட மனைவி ஒரு திருமணம் முடிச்சு அவ இன்னும் ஒரு கல்யாணத்தில் அவருக்கு பிள்ளை இருந்தாலும் அதுவும் யாருடைய பிள்ளை? எங்கட பிள்ளை இல்லை, ஆனால் யாரோட பிள்ளை? மனைவிட பிள்ளை. அவட வயிற்றுல தானே அவ சுமந்தா. எனவே இஸ்லாம் சொல்கிறது, நீங்கள் பார்க்க வேண்டியது மனைவிக்கு பிள்ளைகள் இருக்கிறதா இல்லையா. அது உங்களூடாக வந்த பிள்ளையாகவும் இருக்கலாம், அவ ஏற்கனவே திருமணம் முடித்து பிறந்த குழந்தையாகவும் இருக்கலாம். அவக்கு குழந்தைகள் இருக்குமாக இருந்தால் கணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் சொல்கிறது உங்களுக்கு வர வேண்டிய சொத்து குறைஞ்சிடும். அந்த கணக்கை சொல்றேன். மனைவிக்கு பிள்ளையே இல்லை, மனைவி மௌத்தாகிட்டா உங்களூடாகவும் பிள்ளை இல்லை, அவ வேற திருமணங்கள் முடித்திருந்தும் அவக்கு எந்த குழந்தைகளும் பிறக்கவில்லை, குழந்தையே கிடையாது என்றால் அல்லாஹ் சொல்கிறான், மனைவியின் சொத்தில் அரைவாசி யாருக்கு சொந்தம்? கணவனுக்கு சொந்தம். எந்த மச்சினனும் வந்து உரிமை கொண்டாட இயலாது. எந்த ராத்தா மௌத்தாயிட்டா எனக்குத்தான் சொத்து வரணும், உங்களுக்கு தர இயலாது என்ற மச்சான வெளியே கூட இயலாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மனைவிட சொத்துல 1 கோடி என்றா 50 லட்சம் ரூபாய் கணவனுக்கு கொடுத்தாங்க. பிள்ளை இல்லாட்டி, மௌத்தான மனைவிக்கு பிள்ளை இல்லை என்றால் மனைவியின் சொத்தில் அரைவாசி பங்கு கணவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை. அதே மாதிரி கணியத்துக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன் கான லஹுன்ன வலத், உங்களோட மனைவிக்கு பிள்ளைகள் இருக்குமாக இருந்தால் ஃபலக்கும் ருப, உங்களுக்கு 4/1. மனைவிக்கு பிள்ளை, அது உங்களூடாக வந்த குழந்தையா இருக்கலாம், வேறு திருமணத்தினூடாக வந்த குழந்தையா இருக்கலாம். மனைவிக்கு குழந்தைகள் இருக்குமாக இருந்தால் மனைவி விட்டு செல்கின்ற சொத்தை 4ஆக பிரிக்கணும். 4 கோடி ரூபாய் என்றால் 1 கோடி ரூபாய் தான் கணவனுக்கு போகும். 4/1 என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லி காட்டுவதை கணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். 1 கோடி என்ற கணவனுக்கு 25 லட்சம். அப்ப அல்லாஹ் சொல்கிறான் 4/1. பிள்ளைகள் இருந்தால் 4/1, பிள்ளைகள் இல்லாட்டி கணவனுக்கு அரைவாசி சொத்தை மனைவிയുടെ சொத்திலிருந்து கொடுக்கணும். அதே மாதிரி கணவன் மரணித்தால் மனைவிக்கும் சொத்தில் பங்கு இருக்கிறது. இங்கேயும் இஸ்லாம் பார்க்க சொல்லுது, கணவனுக்கு பிள்ளை இருக்கா இல்லையாங்கிறது தான் பார்க்கணும். மனைவி மௌத்தானா மனைவிக்கு பிள்ளை இருக்கிறதா இல்லையா, கணவன் மௌத்தானால் கணவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறதா இல்லையாங்கிறது தான் பார்க்கணும். ஏன்? கணவனுக்கு ஒரு திருமணம் இருக்கலாம், அல்லது இஸ்லாம் அனுமதித்த மாதிரி 4 கல்யாணம் முடிச்சுக்கிறார், 4 திருமணத்திலும் அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள். அவருக்கு 4 மனைவி இருக்கலாம், ஆனால் இவரூடாக அந்த குழந்தைகள் பிறந்திருக்குமாக இருந்தால் கணியத்துக்குரிய சகோதரர்களே, அத்துணையும் அவருடைய பிள்ளைகள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப இஸ்லாம் சொல்கிறது, கணவனுக்கு பிள்ளை இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், கணவனுக்கு பிள்ளை இல்லை, இந்த திருமணத்திலையும் இல்லை, வேறு எந்த திருமணத்திலையும் அவருக்கு பிள்ளையே பிறக்கல, அவரூடாக எந்த குழந்தையும் இல்லை என்றால் அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, மனைவிக்கு 4/1 போகும். கணவன் சொத்திலிருந்து மனைவிக்கு எவ்வளவு போகும்? 4/1. 4 கோடி ரூபாயை கணவன் விட்டு செல்வாராக இருந்தால், கணவனுக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் மனைவிக்கு 4/1 கொடுங்கள். 1 கோடி ரூபாய் அந்த மனைவிக்கு கொடுக்கப்படும்.
கணவனுக்கு பிள்ளைகள் இருக்குமாக இருந்தால் 8/1, மொத்த சொத்தையும் 8 பங்காக பிரித்து மனைவிக்கு ஒரே ஒரு பங்கு தான் போகும். 8/1 கொடுக்கும். பிள்ளை இருந்தா 4/1, பிள்ளை இல்லாட்டி 8/1 என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் மிக தெளிவான ஒரு சட்டத்தை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம். எனவே கணவன் மரணித்து விட்டால் மனைவிக்கு நாங்கள் கணவனுடைய சொத்திலிருந்து கொடுக்க வேண்டும். பார்க்க வேண்டியது கணவனுக்கு குழந்தை இருக்கா இல்லையா என்பதை தான். கணவனுக்கு குழந்தை இல்லாட்டி 4/1, கணவனுக்கு குழந்தை இருந்தால் குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டுமே. அதனால அல்லாஹ் 8/1 சொல்கிறான். 8/1 பிரித்து மனைவிக்கு 8/1 கொடுக்க வேண்டும். ஏனையது பிள்ளைகளுக்கு பங்கு வைக்கப்படும். இப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலஹுன்ன ருபு மிம்மா தரக்தும் இல்லம் யகுன் லகும் வலத். உங்களுக்கு பிள்ளை இல்லை என்றால் உங்களுடைய மனைவிமாருக்கு 4/1 போகும். ஃபஇன் கான லகும் வலது, உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் ஃபலஹுன்ன சுமுன், உங்களுடைய மனைவிமாருக்கு 8/1 போகும். மிம்மா தரக்தும் மின் பஅதி வஸியத்தின் தூஸூன பிஹா அவ் தே, நீங்கள் விட்டு செல்கின்ற சொத்தில் உங்களுடைய வசியத்தையும் உங்களுடைய கடனையும் நிறைவேற்றியதன் பின்னாடி உங்களுடைய மனைவிக்கு உங்களுக்கு பிள்ளை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த குறித்த பங்கு போகும் என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சூரத்து நிசாவுடைய 11, 12, 13, 14 வசனங்களிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இதுதான் அடிப்படையான வாரிசு. எங்கட தாய் தந்தை எங்களை பெற்றெடுத்தவர், எங்கட தகப்பன் எங்களுக்கு முன்னுள்ளவர். அதே மாதிரி எங்களுடைய பாட்டன், அந்த கணக்கு வேற. பாட்டனுக்கு எப்ப போகும் எவ்வளவு போகும் என்றெல்லாம் இஸ்லாம் மிக தெளிவான அத்தனை அனந்தரக்காரர்களையும் பார்ப்பதென்றால் இந்த மஜ்லிஸ் போதாது. அவ்வளவு லிஸ்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். சகோதரன் சகோதரிகளுக்கு எங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் சொத்தே போகாது. எங்களுக்கு கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் இருக்கிறார்கள் என்றால் எங்களுக்கு பிள்ளைகள் இருந்து விடுமாக இருந்தால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நயா பைசா கூட அவர்களுக்கு போகுது. அதையும் அல்லாஹ் சொல்கிறான். கலாலா என்ற ஒரு சட்டம் இருக்கு. கலாலா என்றால் மௌத்தானவருக்கு வாரிசே கிடையாது. அசல் வாரிசுகள் யாரும் இருக்கக்கூடாது. பிள்ளைகள் இருக்கக்கூடாது, மனைவி இருக்கக்கூடாது, மேலே நாங்கள் பார்த்தால் வாப்பா இருக்கக்கூடாது, மௌத்தானவருக்கு வாப்பா இருக்கக்கூடாது, பாட்டன் இருக்கக்கூடாது. இப்படி அசல் வாரிசுகள் யாருமே இல்லை என்கிற பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிளை வாரிசுகளுக்கு சொத்து போகுங்க. யார் அந்த கிளை வாரிசுகள்? கூட பிறந்த சகோதரர்கள். சகோதரன் ஒரு ஆள் இருந்தால், சகோதரி ஒரு ஆள் இருந்தால் 6/1 கொடுங்கள். அவங்க இல்லைன்னு சொன்ன கூடுதலாக இருந்தால் சமமாக பிரித்துக் கொள்ளுங்கள் என்று கலாலா என்று அல்லாஹ் சகோதர சகோதரிகளுக்கு என்று எந்த வாரிசுகளும் அடிப்படை வாரிசுகளும் இல்லாத பொழுதும் அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்கிற சட்டத்தை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுறார். எனவே அல்லாஹுடைய வாரிசுரிமை சட்டம் என்பது அல்லாஹ் போட்ட கணக்கு. இந்த கணக்கு நான் சொன்னதோ அறிஞர்கள் எழுதியதோ அல்ல. இந்த 3/1, 6/1, 4/1 சுதுஸ் என்கிற முழு கணக்கும் அல்லாஹ் போட்டது. அதை அறிஞர்கள் மிக தெளிவாக பிரித்து, இப்ப நான் படிப்பிச்ச மாதிரி அறிஞர்கள் எழுதி கணக்கு போட்டு சொல்லியிருக்கிறார்கள். யார் இருந்தால் யாருக்கு போகும், யாருக்கு போகாது, எவ்வளவு போகும் எவ்வளவு போகாது என்று குர்ஆனை விட ஒரு கிதாப் இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். அறிஞர்கள் இலகுபடுத்தி அது சம்பந்தமாக எத்தனையோ நூல்கள் எழுதப்பட்டு மதரசாக்களில் பாடங்கள் நடத்தப்படுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது அல்லாஹ் சொல்கிறான், தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ் உங்களுக்கிட்ட வரம்பு கணக்கு, இதை நீங்கள் மீறக்கூடாது. அல்லாஹுடைய வரம்பை நீங்கள் மீறினால் நரகில் நிரந்தரமாக உங்களை நுழைவிக்கும். அல்லாஹுடைய இந்த சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் உங்களை சுவர்க்கத்தில் நுழைவிப்போம், அதன் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே இப்ப பாருங்க, இந்த பாக பிரிவினை எங்களுக்கு இதுக்கு முதல் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இது எவ்வளவு வெயிட்டான ஒரு சட்டம், இது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயப்படுவோம். எங்களோட சொத்தை கணக்கு பார்ப்போம். கணக்கு பார்த்து எங்களோட மனைவிக்கு எங்களோட பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். அல்லாஹ் இப்படி எல்லாம் கணக்கு, உங்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் கணக்கு பார்க்கலாம். அவ்வளவு இலகுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணக்கு பாடம் நடத்தியிருக்கிறான் குர்ஆனில். அது எந்த சிக்கலும் இல்லை. அழகா ஒரு அறிஞரை கூப்பிட்டு வச்சு அந்த கணக்கை பார்த்து யார் யாருக்கு எவ்வளவு போகும் என்பதை எழுதி மரண சாசனமாக மனைவிடத்தில் கொடுத்து போட்டு மௌத்தானால் நம்ம தப்பிடுவோம். நம்ம மௌத்தானதற்கு பிறகு நம்முடைய சொத்துகள் உரியவர்களுக்கு போகாமல் வீணடிக்கப்பட்டாலோ, அந்த சொத்துகள் பற்றிய விவரங்களை குழந்தைகளுக்கு சொல்லாம நாங்கள் மௌத்தானாலோ, கடனுடைய விடயத்தை நாங்கள் மனைவி மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் மௌத்தானாலோ நம்ம தான் மிகப்பெரிய குற்றவாளி. கடன் இருக்கலாம், பிசினஸ் செய்யக்கூடியவருக்கு கடன் இருக்கும்,
ஆனா அந்த கடனை வெளிப்படை தன்மையாக எங்களோட மனைவி இடத்துல சொல்லணும். இன்னாருக்கு இவ்வளவு கொடுக்கணும், நான் மௌத்தானா கொடுத்துருங்க. இன்னாருக்கு இவ்வளவு கொடுக்கணும் என்கிற கணக்கு லிஸ்ட்டை நம்ம மட்டும் போன்ல வச்சிருந்து வேலை இல்லை. நம்ம மௌத்தானா போனும் மவுத். எங்களோட மனைவி இடத்தில் அந்த லிஸ்ட்டை ஒரு கொப்பிலையோ ஒரு தாள்லையோ எழுதி இன்னாருக்கு இந்த மௌத்துக்கு முன்னாடி இந்த கடனை நான் கொடுக்கல என்றால் நீங்க நான் மௌத்தானவனா கொடுத்துருங்க, என்ன சொத்தோ அத்தனை வீட்டு கொடுங்க. இல்லை என்றால் கணியத்துக்குரிய சகோதரர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு ஜனாசா பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு கொண்டு வரப்பட்டால் ரசூலுல்லாஹ் தான் தொழுவிப்பாங்க. ஜனாசா தொழுகையை ரசூலுல்லாஹ் தொழுவிப்பது ஸ்பெஷலாக அந்த ஜனாசாவுக்கு அல்லாஹ் ஒரு ஒளியை கொடுக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார். அல்லாஹுடைய தூதர்கள் தொழுவிப்பது என்பது அந்த ஜனாசாவுக்கு மிகப்பெரிய பரக்கத். அப்போ ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டால் அல்லாஹுடைய தூதர்கள் கேட்கின்ற முதலாவது கேள்வி, இவருக்கு கடன் இருக்கிறதா? ஆம் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர்கள் சொல்லுவார்கள், சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களோட தோழருக்கு நீங்க தொழுவீங்கன்னு ரசூலுல்லாஹ் போயிடுவாங்க, தொழுவிக்க மாட்டாங்க. கடன் இல்லை என்கின்ற பொழுதுதான் அல்லாஹுடைய தூதர்கள் தொழுவிப்பார்கள். அல்லது யாராவது ஒருவர், யா ரசூலல்லாஹ் இந்த கடனை நான் பொறுப்பேற்கிறேன், நீங்க தொழுவீங்கள் என்று சொன்னால் தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தியிருக்கிறார். பொறுப்படுத்தி விட்டால் அவர் தான் கடனாளி. ஜனாசா கடனில் இருந்து நீங்கிடும் யாராவது பொறுப்படுத்தார். அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்கள், எங்கட பிள்ளைகள் எங்கட மனைவி இடத்துல எங்கட கடனை சொல்லுவோம். வசியத்தை செய்வதாக இருந்தாலும் உங்களோட சொத்தை 1/3 மேற்படாதவாறு நீங்கள் வசியத்தை செய்ய வேண்டும் என்றால் உங்களோட பிள்ளைகள் மனைவிக்கும் உங்களுடைய சொத்திலே இருந்து பங்கு இருக்கிறது. முழுமையாக திவாலாக்கிவிட்டு எதுவும் இல்லாத நிலையில் நீங்கள் மௌத்தாகிவிட வேண்டாம் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே நேரம் நம்ம உலகத்துல வாழுகின்ற பொழுதோ எங்களோட பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் என்று இஸ்லாம் சொல்கிறது என்றால், நீதமாக கொடுக்கணும். உலகத்தில் நீங்கள் வாழுகின்ற பொழுது ஒரு பிள்ளைக்கு ஒரு சொத்தை கொடுக்க போறீங்க, ஒரு பிள்ளைக்கு ஒரு வளவு கொடுக்க போறீங்க என்றால் 4 பிள்ளைகள் இருந்தால் 4 பிள்ளைகளுக்கும் சமனாக 4 வளவுகள் கொடுக்கப்படும். நுஅ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தியில, நுஅ்மான் இப்னு பஷீருடைய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் கிரந்தத்தில். தண்ட மகனுக்கு அவர் ஒரு வளவை கொடுக்க போகிறார். அப்பொழுது மனைவியிடத்திலே சொல்கிறார், என்னுடைய மகனுக்கு இந்த வளவை நான் கொடுக்க போகிறேன். மனைவி சொன்னால், ரசூலுல்லாவை நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு சாட்சியாக ஆக்கவில்லை என்றால் நான் கொடுக்க விட மாட்டேன். இதுக்கு ரசூலுல்லாஹ் சான்று பகர்ந்தால் தான் இந்த மகனுக்கு இந்த சொத்தை கொடுக்க விடுவேன் என்று மனைவி தடுத்துட்டாங்க. சரி என்னட்டு மனைவி மக்களோடு நுஅ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் போறாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சொத்தை என்னுடைய மகனுக்கு பிள்ளைக்கு கொடுக்க நாடினேன், மனைவி உங்களை சாட்சியாக ஆக்குமாறு சொல்கிறார். நீங்கள் சாட்சி பகர நான் கொடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போனார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்வி பாருங்க. யா பஷீர், அலக வலதுன் சிவா ஹாதா, உனக்கு இதே போல குழந்தைகள் இன்னும் இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வோட கேள்வி பாருங்க, நீங்க கொடுங்கன்னு சொல்லல. ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வி, நீ இந்த குழந்தைக்கு கொடுக்கிறதை போல ஏனைய குழந்தைகளும் உனக்கு இருக்கிறதா, இன்னும் குழந்தைகள் இருக்கிறார்களா என்ற பொழுது அவர் சொன்னார், கால நஅம், ஆம் அல்லாஹ்வுடைய தூதர். அடுத்த கேள்வி, அகுல்லஹும் வஹப்தலஹு மிஸ்ல ஹாதா, இதோ நீ அன்பளிப்பாக இந்த குழந்தைக்கு கொடுப்பதை போல எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்தாயான்னு கேட்டாங்க ரசூல். கொடுக்கவில்லை அல்லாஹ்வுடைய தூதரே. இல்லை, காலலா, இல்லை என்று சொன்னார். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபலா துஷ்ஹிதுனி இதன் ஃபஇன்னி லா அஷ்ஹது அலா ஜவ், அப்படி என்றால் என்னை நீ அநியாயத்திற்கு சாட்சியாக ஆக்க வேண்டாம், நான் அநியாயத்திற்கு சாட்சி சொல்ல மாட்டேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப நாங்க உயிரோடு இருக்கும்போது முழு சொத்தையும் நாங்க பிள்ளைகள பேர்ல எழுதி வைக்கவும் முடியாது. சொத்துல ஒரு பகுதியை கொடுப்பதென்றாலும் அனுமதி. சொத்துல 50 கோடி ரூபாய் ஒருவருக்கு இருக்கு, 1 கோடி எடுத்து பிள்ளைகளுக்கு அவர் சொத்தை கொடுக்க போறார். உலகத்துல அனுபவிப்பு, ஒருத்தருக்கு கார் வாங்கி கொடுக்க போறார், ஒருவருக்கு வளவு கொடுக்க போறார், ஒருவருக்கு நகை கொடுக்க போறார். உலகத்துல நீங்க கொடுக்கலாம், அன்பளிப்பு கொடுக்கலாம், யாருக்கும் கொடுக்கலாம். அந்த அன்பளிப்பு விடயத்தில் இஸ்லாம் சொல்லுகிறது, உங்களோட பிள்ளைகளுக்கு இடையில் பாரபட்சம் காட்டக்கூடாது. ஒரு ஆளுக்கு கொடுத்தா அனைவருக்கும் சமனாக கொடுக்க வேண்டும். இல்லையா அது அநியாயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்கு நான் சாட்சி சொல்ல மாட்டேன், நீ என்னை அநியாயத்திற்கு சாட்சியாக ஆக்க வேண்டாம் என்று அவரை எச்சரித்த செய்தியை முஸ்லிம் கிரந்தத்திலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் மிகவும் கரிசனையோடு இந்த மிக அவதானமாக இந்த சொத்து விடயத்தில் நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாரிசுகளுக்கு நாங்கள் சொத்தை விட்டு செல்ல வேண்டும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அதே நேரம் இந்த சொத்துரிமை முழுசாக அடிபட்டு போவது இந்த வரதட்சணை சீதனம் என்கிற பிரச்சனையா, உங்களோட பகுதியில் அது இல்லைன்னு நினைக்கிறேன். எங்களோட பகுதியிலே எல்லாம் ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொத்து போகவே போகாது. ஆனால் இஸ்லாம் யாருக்கு சொத்து கூட சொல்லி, ஆம்பளை பிள்ளை.
பாப்பா உழைச்ச முழு சொத்தையும் பொம்பளை பிள்ளைக்கு ஊடு கட்டி கோடிக்கணக்கில் செலவழிச்சு போட்டு ஆம்பளை பிள்ளையெல்லாம் நடுரோட்டில் விட்டுட்டு போற நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய வசனங்களை தலைகீழாக எமது சமூகம் மாற்றியிருக்கிறது. ஆணுக்கு எந்த சொத்தும் இல்லை. அவன் 40 வருடங்கள் 50 வருடங்கள் வெளிநாட்டில் இருக்கிறான். அல்லது சிலரை பார்க்கிறோம், இருக்கிற ஒரு 4 பொம்பளை பிள்ளை இருந்தால் 4 பொம்பளை பிள்ளைக்கும் அவனே செலவழிச்சு ஊடெல்லாம் கட்டி போட்டு அவர் 50 வயசுக்கு பிறகுதான் ஊருக்கு வந்து திருமணம் முடிக்கிற நிலையை பார்க்கும். அவனுக்கு எந்த சொத்தும் இல்லை. இது இந்த வரதட்சணை சீதன கொடுமையினால் கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய இந்த சட்டம் மொத்தமாக நடைமுறைப்படுத்தப்படாமலேயே போய்விட்டது. இது சம்பந்தமான விழிப்புணர்வுகள் சமுதாயத்திற்கு உலமாக்களால் கொடுக்கப்படாமலும் போய்விட்டது என்றால், அப்படிப்பட்ட சில உலமாக்களை நாங்கள் பார்க்கிறோம் எமது பகுதிகளில். அவர்களும் போய் சீதன வீட்டில் தான் இருக்கிறார். அவருக்கு சீதனத்தை பற்றி பேச இயலாது, சொத்துரிமையை பற்றி பேச இயலாது. அது வாழையடி வாழையாக ஒவ்வொருத்தரும் பழகி 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 ஒருவர் கொடுப்பதை கண்டு ஒருவர், இவர் 3 மாடி கட்டி கொடுத்தால் அவர் 4 மாடி பொம்பளை பிள்ளை கடன்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற சொத்தையெல்லாம் வித்து பெண் குழந்தைக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று வீடு கட்டுவதிலேயே முழு சொத்தையும் நமது சமூகம் செலவழித்து மௌத்துக்கு பின்னாடி எந்த சொத்தும் இல்லாத நிலையில் மரணிப்பதை பார்க்கும். எனவே அல்லாஹ் சொல்லியிருக்கிற ஒரு சட்டம் நாம எம்மை கஷ்டப்படுத்தி உருவாக்கி கொண்ட ஒரு சட்டம். எனவே இது மிகவும் பாரதூரமானது, எங்களை நரகத்தில் கொண்டு போய் நிரந்தரமாக தள்ளுகின்ற வேலை என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இது பெரிய பாடம். முடிந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சுருக்கமான ஒரு சிலரை மாத்திரமே நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே இவைகளை எங்களுடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்தி, இந்த சொத்துரிமையை எங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தி, அதை எங்களுடைய மனைவி மக்களுக்கு வசியத்தாக செய்துவிட்டு மரணித்து அல்லாஹ்விடத்தில் ஈடேற்றம் பெற்றவர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிய வேண்டும். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு